ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி வந்து பலா தோட்டத்துக்கு வந்துருக்குறோம். சத்யா, இது என்ன மரம் சத்யா? இது வியட்நாம் இயர்லி ஜாக்ன்ற மரம். ஆனால் இப்போ இது அன்சீசன் தானே? இது ஆமாம், கார்த்திகை மாதம் நவம்பரில் கண்டிப்பாக கிடைக்காது, பலா கிடைக்காது. சமயத்தில் இந்த மாதிரி பலா வந்து கிடைக்குது. இது நான் கவனிக்காமல் விட்டதுனால நிறைய பிஞ்சுகள் வந்து ஒன்றா வச்சதுனால வெயிட் கம்மியாக வந்துச்சு. இந்த இதில் வந்து பாருங்க 3 பழம் இருக்குது. அந்த 3 பழத்தில் ஒரு பழம் வந்து 2 பழத்தை எடுத்துட்டு இருக்கணும். ஒரு பழமாக இருந்தால் பெருசாக விட்டுருக்கும். பெருசாக இருக்கும். அது கவனிக்காம விட்டதுனால அது மாதிரி ஆகிப்போச்சு. இது இயர் ஃபுல்லாக விடுதா எப்படி? இது வருஷம் ஃபுல்லாக, அதனால தான் அது பேர் வியட்நாம் இயர்லி ஜாக். ஓ, ஓகே, சூப்பர். பழம் இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு இனம் தான் இது. நல்ல சுவையும் சரி, எல்லாமே வந்து பிரிக்ஸ் லெவல்லாம் ரொம்ப நல்லா அதிகமாக இருக்கிற ஒரு வெரைட்டி தான். நல்லா வாசம் அடிக்குது. அதில் ஒன்று தரத்துக்கு வந்துட்டுக்குது, அடியில் இருக்கிறது. ஆமாம், இந்த பழம் வந்து தரத்தை வந்துட்டுக்குது. ஓகே ஓகே, வந்து நல்லா வாசம் இருக்குது இதில். ஆமாம், நல்லா வாசம் வச்சு தூரமாக வரும்போதே நம்மளுக்கு வாசம் அடிக்குது. ஓகே ஓகே, வெட்டி பார்க்கலாமா? சின்னதாக தான் இருக்குது. எல்லாம் நான் ஒன்று ஒன்றா விட்டுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 6 கிலோ வரைக்கும் வந்துருக்கலாம் இது. ஆமாம், இப்போ இருக்கிறது இது எத்தனை கிலோ வரும்? 2 கிலோ 1.5 கிலோ 1 கிலோ வரும், அவ்வளோதான் வரும். ஆமாம், அங்கே ஒரு பழம் நம்ம பெருசாக பார்த்தோம்ல, பார்க்கலாம். இந்த மரம் வச்சு எவ்வளோ நாள் ஆகுது சத்யா? ஒரு 1.5லேருந்து 2 வருஷம் ஆகலாம். 1 to 2 வருஷம். 2 வருஷத்துலேயே நம்மளுக்கு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. காய் வந்துருது 1.5 வருஷம், அது 6 மாதத்துலேயே காய்க்குது. நாங்கள் விடல, செம்மெல்லாம் நல்லா. ஆமாம், மரம் வந்து இது ஆகாது, அதனால வந்து செம் வளர்க்குறதுனால அப்படி விட்டு வச்சுட்டோம். அதில் நம்ம அங்கே ஒரு பழங்குது பார்க்கலாம் வா. இது பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட கொண்டு வாங்க. இந்த பாருங்க, முள்ளெல்லாம் வந்து இப்படி விரிஞ்சு வெடிச்சிருக்கும். இது மாதிரி வெடிச்சிருக்கும். இந்த மாதிரி வெடிச்சிச்சுனாலே ஒரு தரத்துக்கு வந்தது தான். ஆனால் அந்த வாசம் வந்த படி வெட்டும் போது இன்னும் நல்லா சுவை நல்லா இருக்குதுன்றனால நம்ம வாசம் வந்த படி வெட்டுறேன் நான். நல்லா இருக்குது இதில். சூப்பர். பார்த்து இது அதில் விட்டது பாருங்கள். அதில் ரெண்டே காய் விட்டதுனால கொஞ்சம் பெருசாக வந்துருக்குது. நிறைய காய் இருந்ததுனால சின்னதாக இருக்குது. நல்லா வாசனை. ஆனால் இது இப்போ உடனே சாப்பிடணுமா இல்லை ஒரு நாள் 2 days வச்சு தானே சாப்பிடணும்? இது வச்சு சாப்பிடலாம். குறைஞ்சது ஒரு 5 நாள் கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். சீக்கிரமாக வந்து இதாகாது. சாப்பிடும்போது பழம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பப்பாளி ஒரு 3/4 காய் வெட்டா இருக்கும்போது வெட்டி சாப்பிட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நறுக்கு உடனே சாப்பிட்டா நறுக்குன்னு இருக்கும். சாப்பிட்றது நறுக்குன்னு இருக்கும். குழன்னு ஆகவே ஆகாது. ஓ, ஓகே. இப்போ நம்ம நார்மல் பழம்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப இது ஒரு மாதிரி ஆகிடும், எடுத்து சாப்பிட முடியாது. ஆனால் அது இப்படி, அது வந்து இந்த பழம் அப்படி இல்லை. ஓகே, வரத்துக்கு வந்துக்கிறதுலேயே வந்து இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இல்லை, சும்மா கத்தி இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு தான் கிடச்சிது. ஒரு 4லேருந்து 5 கிலோ வரும். 4 கிலோ. ஆனால் மரமே சின்னதாக தான் இருக்குது. 2 வருஷத்து மரம். ஆமாம், 2 வருஷம் மரம். அதிலே காய் விட்டுருச்சு. நல்லா பாருங்க, நல்லா கிட்ட காட்டுங்க. ஒரு மாதிரி கோல்டன் கலராக தெரியுது. இதில் வெடிப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு வெடிச்சா மட்டும்தான் பழம் தரத்துக்கு வந்தது அப்படின்னு. கலரும் சேஞ்ச் ஆகிருக்குல்ல? கலரும் சேஞ்ச் ஆகிடும். ஆமாம், கண்டிப்பாக. அந்த பக்கம் காமி. அந்த அங்கே இது அடியில் இருந்ததுனால அப்படி இருக்குது. மஞ்சள் வந்தது காரணம் அடியில் இருந்ததுனால. ஓகே, நல்லா அற்புதமாக சுவையாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இது. அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகிற பழமே இல்லை. சீக்கிரம் கெடாது. ஏன்னா அது தன்மை அப்படி தானே இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹார்டாக இருக்கும். நறுக்கு தான் சாப்பிட முடியும். பல்லுக்கு அவங்க தான் சாப்பிடணும், பல்லு இல்லாத சாப்பிடவே முடியாது. வியட்நாம் என்ன இது பேர் சொன்ன? வியட்நாம் இயர்லி ஜாக். இயர்லினா தான் வருஷம் ஃபுல்லாக காய்க்குது. இப்போ தான் உனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈல்டு. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஈல்டு. இன்னும் எனக்கு இதை எப்படி தரம் பார்க்கறது அதெல்லாம் ஒன்றும் தெரியல. இதுமாரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். ஓகே ஓகே, ஆர்வம் தான் இருந்துச்சு. இது மேலே தான் கற்றுக்கணுன்றது தான் இருக்குது. இப்போ நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க உன்னை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம். திருப்பத்தூரில் எங்கேருந்து கேட்டாலே சரி, நான் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். இல்லை, பழம் வந்தால் நம்மகிட்ட வச்சு என்ன பண்ண போகிறோம்? இல்லை, தோட்டம் ஃபுல்லாக இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு வந்துருச்சு, ஒரு பாதி மரத்தில் வந்துருச்சு. இதுக்கு மேலே இன்னும் ஃபில் ஆகும்போது நம்ம கேட்குறவங்க எல்லாம் கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகே ஓகே சத்யா, தேங்க்ஸ் சத்யா.